بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தர்பியா வகுப்பிலே அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் இதற்கு முன்பாக 3 பிரார்த்தனைகளை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்புல கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும். அதுபோன்று இந்த வகுப்பினுடைய முக்கியத்துவம், ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவதற்கு செல்கின்ற வரை அவனுடைய உண்பது, உறங்குவது, அன்றாட பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள், அதை மார்க்க அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ளும் போது அது அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரிய, நமக்கு மறுமையில் நற்பேறுகளை, நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடுகிறது. நாம நம்முடைய குடும்பங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த துஆக்களை அனுப்பி இருக்கிறோம். அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகள், அந்த தூக்கத்திலிருந்து எழுவது, அது நமக்கு எப்படியான மரண சிந்தனையை, மறுமை சிந்தனையை ஏற்படுத்துகிறது என்ற செய்திகளை எல்லாம், தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? முந்தைய வகுப்புல சொல்லி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மில் பலரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க? தூக்கத்தில் எந்திரிச்ச உடனே இப்ப நாம என்ன செய்யறோம் தெரியுமா? எல்லாரும் செல்போன் எடுத்து பார்க்கிறோம். யார் யார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, அல்லது சமூக வலைதளங்களில் நாம் ஏதாவது பதிவேற்றம் செய்தால் அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மளை திட்டி இருக்கிறாங்க, இப்படி நாம என்ன செய்யறோம்? எடுத்து பார்க்கிறோம். அல்லது வாட்ஸ்அப்ல என்னென்ன மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் அவங்க என்ன செஞ்சாங்க? இதைத்தான் இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 763வது செய்தியாக இடம்பெறுகிறது. இஸ்தைகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து ஃபஜலஸ, எழுந்து அமருவார்கள். அமர்ந்து விட்டு யம்ஸஹுன் நௌம அன் வஜ்ஹிஹி பியதிஹி, தன்னுடைய 2 கரங்களால் அந்த தூக்கத்திலிருந்து அந்த சடைவை அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த தூக்கத்திலிருந்து முகத்தை தடவி, கண்களை தடவி அந்த அந்த கலக்கத்தை நீக்குவார்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும். சில நேரங்கள்ல தூங்கி எந்திரிச்ச உடனே நாம என்ன செய்வோம்னா, சரி ஒரு 5 நிமிஷம் படுப்போம் அப்படின்னு படுத்தா அப்படியே தாமதமாகிவிடும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அந்த தூக்கத்தை கலைப்பார்கள். எப்படி கலைப்பார்கள்? தங்களுடைய கரங்களால் கண்களை தடவி, முகத்தை தடவி அந்த தூக்க கலக்கத்திலிருந்து வெளியே வருவார்கள். சரி, வெளியே வந்தவுடன் என்ன செய்வார்கள்? ثم قرأ العشر الآيات الخواتم من سورة آل عمران, ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள். ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 763வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்படி ஆல இம்ரானுடைய 10 வசனங்களை அதில் அல்லாஹு தஆலா அப்படி என்ன சொல்லுகின்றான் அப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கருத்தை, பொருளை படித்தீர்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றது.
அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் நின்ற நிலையிலும் ஒருக்கணித்து அமர்ந்த நிலையிலும் ஒருக்கணித்து படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்தனை செய்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் பிரம்மாண்டமான உலகத்தையும் நீ வீணிற்காக விளையாட்டிற்காக படைக்கவில்லை. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். இறைவா நீ தூய்மையானவன், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. காலையில் எழுந்த உடனேயே அல்லாஹ்விடத்தில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தேடுதல். காலையில் எழுந்த உடனேயே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றிய சிந்தனை. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. இன்னும் அந்த பிரார்த்தனைகள் தொடர்கிறது. காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பிரார்த்தனை. பாருங்க, ரப்பனா எங்களுடைய இறைவனே, இன்னக மன் துத்கிலின் நார், நரக நெருப்பிலே நீ யாரை புகுத்தி விட்டாயோ, ஃபக்கத் அஹ்ஸைதஹு, அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய், இழிவுபடுத்தி விட்டாய். கேவலத்திலேயே மிகப்பெரிய கேவலம் எது தெரியுமா? இழிவிலேயே மிகப்பெரிய இழிவு எது தெரியுமா? நாமெல்லாம் இந்த உலகத்தில் கேவலம், இழிவு என்று எதை கருதுகிறோம்? வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையவில்லை என்றால், வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைந்து விட்டால், தேர்விலே நாம் தோல்வி அடைந்து விட்டால், அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய வேலையை நாம் அடையாவிட்டால், ஆட்சி அதிகாரத்திலே இஸ்லாமிய சமுதாயம் இல்லை, இதுதான் மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய கேவலம் என்று நாம இதைத்தான் மிகப்பெரிய கேவலமாக, இழிவாக கருதுகிறோம். ஆனால் உண்மையிலேயே மார்க்க அணுகுமுறையில், மார்க்க அடிப்படையில் எது மிகப்பெரிய கேவலம் என்று சொன்னால், நாளை மறுமையில் ஒருவன் நரகத்திற்கு செல்கின்றானே, அதுதான் மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய கேவலம். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார், நீ யாரை நரக நெருப்பிலே நுழைவித்தாயோ ஃபக்கத் அஹ்ஸைதஹு, அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அந்த பிரார்த்தனைகள் அப்படியே தொடர்கிறது. ரப்பனா எங்களுடைய இறைவனே, இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, உங்களுடைய ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களின் அழைப்பை நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் அந்த அழைப்பிற்கு பதிலளித்தோம், ஈமான் கொண்டோம். ரப்பனா எங்களுடைய இறைவனே, ரப்பனா ஃபிர் லனா, எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எதை வசீலாவாக ஆக்குகின்றான் என்று சொன்னால், ஈமானை வசீலாக ஆக்குகின்றான். அவ நாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமான், இறை நம்பிக்கை, இதை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து, இறைவா உன்னை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஈமானை வசீலாவாக வைத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். ரப்பனா இன்னனா ரப்பனா ஃபிர் லனா, அதுபோன்று ரப்பனா ஃபக்ஃபிர் லனா, இறைவா எங்களை நீ மன்னிப்பாயாக. ذுனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு எங்களை நீ மரணிக்க செய்வாயாக. அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள்.
இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழும் போது முஸ்லிமாக வாழ்வது மட்டுமல்ல, மரணிக்கும் போதும் கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தௌஹீதை மொழிந்தவனாக நம்முடைய உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வத்தவஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு எங்களை நீ மரணிக்க செய்வாயாக, முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாமெல்லாம் நினைக்கிறோம் நாமெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம், நாமெல்லாம் அதிகமான வகுப்புகளிலே கலந்து கொள்கின்றோம், நம்முடைய ஈமான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, நமக்கு நாமளே ஒரு ஆறுதல் அடைந்து கொள்கின்றோம். எப்போதும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாமத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஈமானிய உறுதிற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குரிய எல்லா செயல்களையும் செய்து வருவான், சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். ஃபயஸ்பிகுல் கிதாப், அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் ஃபதഖலன் நார், நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து அவன் நரகவாதியாக மாறி விடுகிறான். ஒரு மனிதன் நரகத்திற்குரிய எல்லா காரியத்தையும் செய்து வருவான். ஃபயஸ்பிகுல் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah ஃபதഖலல் ஜன்னah, அவன் சொர்க்கத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து சொர்க்கவாதியாக மாறி விடுகிறான். அல்லாஹ்விடத்துல இஸ்திகாமத்திற்காக, கொள்கை உறுதிக்காக நிறைய நாம பிரார்த்தனை செய்யணும். பாருங்க, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். ரப்பனா எங்களுடைய இறைவனே, வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக, உன்னுடைய தூதருக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை எங்களுக்கு வழங்குவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமஹ், மறுமை நாளில் எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே. இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதியு அமல ஆமிலின் மின்கும் மின் ذكரின் அவ் உன்ஸா, உங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாலிஹான நல்லமல்களை செய்யக்கூடியவர்களுடைய அமலை ஒருபோதும் நாம் வீணாக்க மாட்டோம் என்று நாம் அவர்களுக்கு பதிலளித்தோம். பஅதுக்கும் மின் பஅத், உங்களில் சிலர் செய்கின்ற அந்த அமல்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருபோதும் அதை நாம் வீணாக்க மாட்டோம். ஃபல்லதீன ஹாஜரு வ உக்ரிஜு மின் தியாரிஹிம், யார் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, வஊது ஃபீ சபீலி, என்னுடைய பாதையிலேயே யார் நோய்வினை செய்யப்பட்டார்களோ, வகாத்தலு வகுதிலு, யார் போர்க்களத்தில் கலந்து கொண்டு போரிட்டார்களோ, போரிலே கொல்லப்பட்டார்களோ, லவ் கஃபிரன் அன்ஹும் சய்யிஆத்திஹிம், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நாம் மன்னிப்போம். வல உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலே அவர்களை நாம் நுழைவிப்போம். ஸவாபம் மின் இன்தில்லாஹ், இதுதான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துள்ள கூலி. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப், அல்லாஹுவாகி அவனிடத்திலே அழகிய சன்மானங்கள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், லா யகுர்ருன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், பூமியிலே காஃபிர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்களே, அது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அதுதான் முஸ்லிம் சமூகங்களுக்கு, சமூகத்தில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. நாம கூட எல்லா நேரத்திலும் கவலைப்படுவோம். உத்தரப்பிரதேசத்தில் அந்த முதல்வர் முஸ்லிம்களின் வீடுகளை இடிக்கின்றான், பள்ளிவாசல்களை இடிக்கின்றான், மாட்டின் பெயரால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதுபோன்று காஃபிர்கள் சிறந்த முறையிலே ஆட்சி செய்கின்றார்கள். யூதர்கள் பலஸ்தீனிலே முஸ்லிம்களை படுகொலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரவில்லையே, எந்த விதமான அழிவும் வரவில்லையே. இப்படி காஃபிர்கள் இந்த உலகத்திலே, யூத கிறிஸ்தவர்கள், நசாராக்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் இந்த உலகத்திலே சுகபோகமாக வாழக்கூடியது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தும். உண்மையிலேயே அல்லாஹ் சொல்கின்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், காஃபிர்கள் பூமியிலே சுற்றித் திரிகின்றார்களே,
அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்து விட வேண்டாம், அதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களிடத்திலையும் மனதளவில் மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கின்றது. காஃபிர்கள்லாம் பாருங்க, யூதர்களை பாருங்க முன்னேறாங்க, கிறிஸ்தவர்களை பாருங்க டெக்னாலஜியில முன்னேறாங்க. முஸ்லிம் நாடுகளிடத்துல ஒண்ணுமே கிடையாது, முஸ்லிம்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். நாம டெக்னாலஜியில வேணும்னா பலகீனமாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஈமானை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அது ரொம்ப முக்கியம். ஆனா நாமெல்லாம் பிறப்பிலேயே முஸ்லிம்களாக பிறந்த காரணத்தினால், முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்த காரணத்தினால் ஈமானுடைய அந்த வலிமை நமக்கு தெரியல. புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒருவரை அழைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள் ஈமான் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று. சில வருடங்களுக்கு முன்பாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கு வழிகாட்டியாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அந்த பேருந்துல எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருவரிடத்திலும் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய அந்த எப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க, இப்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றீர்கள் என்பதையெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் சுருக்கமா 5 நிமிஷத்துல சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் அல்ஹம்துலில்லாஹ் ஷஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தாய், என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், என் மீது அளவில்லாத அன்புடைய தாய் இறுதி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, காஃபிராகவே மரணித்து விட்டார்கள். என்னால் தாங்க முடியவில்லை என்று தேம்பி 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 அழுகின்றார்கள். ஏன்னா அவர் தான் பெற்றிருக்கக்கூடிய ஈமான், அந்த இறை நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது என்பதை அவர் உள்ளூர உணர்ந்திருக்கிறார். நாமெல்லாம் பிறப்பால முஸ்லீமா இருக்கிறதுனால நமக்கு அந்த ஈமானை பற்றிய அந்த வலிமை, அந்த ஈமானுடைய பெருமதி நமக்கு தெரியல. அப்ப அதனால காஃபிர்களுடைய செயல்களை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதை பார்த்து நமக்கு மனதளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், மத்தாஉன் கலீல் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம். இந்த உலகத்திலே அவர்கள் அனுபவிப்பதெல்லாம் ரொம்ப அற்பமானது, அவர்கள் தங்குமிடம் நரகம்தான், அது தங்குமிடத்திலே மிகவும் கெட்டது. வபிஸல் மிஹாத் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள்ல நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி வரான். இறுதியாக இந்த வசனத்தை முடிக்கும் போது சூரத்துல் ஆல இம்ரானுடைய 190வது வசனத்திலிருந்து 200வது வசனம் வரைக்கும் 10 வசனங்கள், காலையில் எழுந்தவுடன் ஓத வேண்டிய 10 வசனங்கள். கடைசி அல்லாஹ் முடிக்கும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யுஸ்பிரு, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், வஸாபிரு, இன்னல்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், வராபித்து, ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் இன்று பலராலும் மறக்கடிக்கப்பட்ட அல்லது மறைந்து வருகின்ற ஒரு சுன்னத்தான விஷயம்தான் இது. எது? காலையில் எழுந்தவுடன் முகத்திலே அந்த தூக்கத்தின் சடவுகளை களைந்து, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவது. சூரத்துல் ஆல இம்ரானுடைய மாஷா அல்லாஹ், சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவது. பாருங்க, இந்த வசனம் எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை உடையது என்று சொன்னால், அதாவது ஒரு நீண்ட ஹதீஸ் வருகின்றது, சுருக்கமாக சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இந்த 10 வசனங்கள் இருக்குதா இல்லையா, இந்த 10 வசனங்களை பற்றி யார் சிந்திக்கவில்லையோ, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா,
யார் இதை படிக்கவில்லையோ, இதை பற்றி சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு கேடுதான், நாசம்தான் என்று சொல்கின்றார்கள். இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல 620வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப காலையில் எழுந்தவுடன் தூக்கத்தின் சடவுகளை களைந்து இந்த 10 வசனங்களை படிக்கணும். அடுத்து என்ன? அடுத்து எங்க போவோம் சொல்லுங்க? எங்க போவோம்? வாஷ்ரூம் போவோம் இல்லையா? வாஷ்ரூம் போகும்போது எந்த காலை வைத்து செல்ல வேண்டும்? இடது காலை வைத்து செல்ல வேண்டும். அதுபோன்று மிக முக்கியமான ஒன்று, வாஷ்ரூம்ல அதிக நேரங்களை செலவிடக் கூடாது. ஆனா நம்ம அங்க போய் தான் என்ன செய்வோம், சில பேர் அங்க போய் தான் போன் பார்ப்பாங்க, அங்க போய் தான் பேப்பர் படிப்பாங்க, அங்க போய் தான் என்ன செய்யறது, உலகத்தையே சிந்திக்கிறது, உலகத்தை பத்தி சிந்திக்கிறது, ஆபீஸை பத்தி சிந்திக்கிறது. ஏன்னா கண்ணாடிக்கு முன்ன நின்று என்ன செய்யறது, அப்படியே. அப்புறம் இந்த பேச்சுலர் ரூம்ல 2-3 பேர் இருப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துகிட்டு வரலன்னா அவங்களுக்கு வரக்கூடிய எரிச்சல், கோபம் சொல்ல முடியாது. ஏயா இங்கதான் தூங்கினான்னா அங்க போயும் தூங்குறியே அப்படிம்பாங்க. இப்ப பாத்ரூம்ல போய் ரொம்ப நேரத்தை செலவிடுறது அது ஒரு ஐப், அது ஒரு 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 தவறான ஒரு செயல். பாத்ரூம்ல உள்ள என்ட்ராகும் போது என்ன துஆ ஓதணும்? என்ன துஆ ஓதணும் சொல்லுங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. அல்லாஹ், இந்த வகுப்பினுடைய முக்கியமான நோக்கம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆதாபுகள், ஒழுக்கங்களை அறிந்து கொள்வதோடு துஆக்களையும் மனப்பாடம் செய்து வருகிறோம். புரியுதா இல்லையா? இதுக்கு முன்னால 3 துஆக்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். இது 4வது துஆ, 5வது துஆ. ஏன்னா இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அதுல நிறைய துஆக்கள் வருது. அப்ப இது எத்தனாவது துஆ? 5வது துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். சஹீஹுல் புகாரில 142வது செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல 375வது செய்தி. என்ன அர்த்தம் பாருங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் கலா, அவர்கள் கழிவறைக்கு செல்லும் போது அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னி அஊது பிக, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் குபுஸி வல் கபாயிஸி, ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்ரூம்ல யார் இருக்கான்னு அர்த்தம்? ஷைத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்ப ஷைத்தான் இருக்கிற இடத்துல அதிகமான நேரங்களை செலவிடலாமா? செலவிடக்கூடாது. தேவைகள் முடிந்தவுடன் வெகு சீக்கிரமாக என்ன செய்து விட வேண்டும், நாம வந்து விட வேண்டும். இன்னும் பாருங்க, சில நாத்திக சிந்தனையோடு குர்ஆன் சுன்னாவை அணுகக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை கேலி செய்கின்றார்கள். இதற்கு மாற்று வியாக்கியானம் கொடுக்கிறாங்க. என்ன மாற்று வியாக்கியானம்? ஆண் பெண் ஷைத்தான் என்றால் அங்கு எந்த ஆண் பெண் ஷைத்தானும் கிடையாது, கொசு பாக்டீரியாவை தான் ரசூலுல்லாஹ் ஆண் பெண் ஷைத்தான் என்று சொன்னார்கள். யார் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொன்னார்கள்? எங்கிருந்து இந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆல என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை சொல்லி நாம் என்ட்ராகணும். குஃப்ரானக என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்றோம்? உது செய்ய ஆரம்பிக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இதஸ்தைகல அஹதுக்கும் மின் நௌமிஹி ஃபலா யக்மிஸ் யதஹு ஃபில் இனாஇ ஹத்தா யக்ஸிலஹா தலாதன். உங்களிலே ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நேரடியாக பாத்திரத்தில் உள்ள தண்ணீரிலே கைகளை முக்கிவிட வேண்டாம், கைகளை கொண்டு செல்ல வேண்டாம். ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, அவருடைய கை எங்கே இரவு கழித்தது என்று அவருக்கு தெரியாது. கை நைட்டு ஆழ்ந்த தூக்கத்துல எந்த இடத்துல வேணுமாலும் வச்சிருக்கலாம். புரியுதா இல்லையா? அதனால நேரடியாக பாத்திரத்தில், இப்போல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பாத்திரம் இல்ல, அந்த பைப்பு தான். ஒருவேளை பாத்திரத்தில் உது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நேரடியாக கையை என்ன செய்யக்கூடாது? பாத்திரத்தில் நுழைவிக்க கூடாது. இது நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளில் ஒன்று. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இதஸ்தைகல அஹதுக்கும் மின் மனாமிஹி, உங்களிலே ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஃபதவல்லா, அவர் உது செய்யட்டும். ஃபல்யஸ்தன்ஷிர் ஸலாசன், 3 முறை அவர் மூக்கு சீந்தட்டும். 3 முறை அவர் மூக்கு சீந்தட்டும். ஃபஇன்ன ஷைத்தான யபீது அலா
ஹைஷூமிஹி, ஷைத்தான் மூக்கின் முதுகந்தண்டில அவன் இரவு கழிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, தேடிட்டு இருக்க கூடாது. எப்படி இரவு கழிக்கிறான், எங்க உட்கார்ந்து இருப்பான், இவ்வளவு காண மூக்குல ஷைத்தான் எங்க உட்கார்ந்து இருப்பான், அதெல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்களா, அல் ஐன் வர் ரஅஸ், அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் அவர் 3 முறை ஒது செய்யட்டும். 3 முறை அவர் ஒது செய்யும் போது 3 முறை மூக்கு சீந்தட்டும். ஷைத்தான் இரவிலே மூக்கந்தண்டிலே அவன் இரவு கழிக்கின்றான் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 3295வது செய்தியாக, முஸ்லிம்ல 238வது செய்தியாக இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏன் அப்படின்னா இரவின் தூக்கத்துல ஷைத்தான் 3 முடிச்சிடுகின்றான். ஏற்கனவே ஹதீஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு முடிச்சும் போட்டு அந்த முடிச்சிலே அவன் என்ன செய்கின்றான், ஓங்கி அடிக்கின்றான். அந்த மாதிரி இரவிலே மூக்கின் நுனிப்பகுதியில் இரவிலே ஷைத்தான் தங்குகின்றான். அப்ப இதிலும் நாம என்ன செய்யக்கூடாது, சில மக்கள் இது தூசு அப்படியெல்லாம் வியாக்கியானம் செய்யறாங்க, வியாக்கியானம் செய்யக்கூடாது. அடுத்து தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பல் துலக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கெல்லாம் ஒரு வகுப்பு தேவையா, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கணுமா? ஏன்னா பல்லு தேய்க்காம டீ குடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. பல்லு விளக்காம பெட் காஃபி, அதுக்கு என்ன பேரு, பெட் காஃபி. பல்லு விளக்காம டீ குடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கவியல், அன்றாட வாழ்விலே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கம், அதப் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா காம மினல் லைலி யஷூசு ஃபாஹு பிஸ்ஸிவாக், அவர்கள் மிஸ்வாக்கை கொண்டு அவர்கள் பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹீஹ் புகாரில 245வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி அவ் அலன் நாசி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் மஅ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்யுமாறு என்னுடைய சமூகத்திற்கு நான் கட்டளையிட்டிருப்பேன். அவர்களுக்கு அது சிரமமாக இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்யும்படி நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்கின்றார்கள். அதனாலதான் நீங்க பாருங்க, அரபுகள்ல சிலர் என்ன செய்வாங்கன்னா, மிஸ்வாக்கு குச்சி வச்சிருப்பாங்க. இகாமத் சொன்ன உடனேயே என்ன செய்வாங்க, பல்லு விளக்கிட்டு மீண்டும் மிஸ்வாக் குச்சிய பாக்கெட்ல வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க. சிலர் ஒது செய்வதற்கு முன்பாக மிஸ்வாக் குச்சியை பயன்படுத்துவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த மிஸ்வாக் செய்வது என்பது, பல் துலக்குவது என்பது, அது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஹ்மதுல இந்த செய்தி 24969வது செய்தியாக இடம்பெறுகிறது. அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் லில் ஃபம், அது வாயை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மர்லாத்துல் லிர்ரப், ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம நினைக்கிறோம், சாதாரணமா வாய் புளிச்சு சாதாரணமா பல்லு துறக்கிறது ஒரு பெரிய விஷயமா, அதுக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்குது. நாம நம்முடைய பார்வையில பல்லு துலக்கிறது ஒரு சாதாரண விஷயம், பல்லு துலக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் மர்லாத்துல் லிர்ரப், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, காலையில எழுந்தாச்சு, ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதியாச்சு, அடுத்து 3 முறை மூக்கு சிந்தியாச்சு, டாய்லெட் போயாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், பல்லு துலக்கியாச்சு, அடுத்து என்ன செய்யணும், ஒது செய்யணும். ஒது செய்வதற்கு முன்பாக என்ன சொல்லணும், பிஸ்மில்லா. ஒருவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றார், தப்பா சரியா சொல்லுங்க? பாத்தீங்களா, டவுட், தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்று தான் சொல்லி இருக்கிறாங்க, நாம பிஸ்மில்லா என்று தான் சொல்ல வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பாகவும் பிஸ்மில்லா என்று தான் சொல்லி இருக்கிறாங்க, நாம பிஸ்மில்லா என்று தான் சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, சொல்லல.
அதுபோன்று இன்னும் பாருங்க, நம்முடைய சமூகத்திலே நடைபெறக்கூடிய பித்அத்துகள், உது செய்யும் போது கூட ஒழுங்கா இருக்கிற துஆக்களையே மனப்பாடம் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு மக்கள்ல நிறைய பேருக்கு. ஆனா உது செய்யும் போது சிலர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு உறுப்புகளை கழுகும் போதும் இந்த துஆவை ஓத வேண்டும், அந்த துஆவை ஓத வேண்டும் என்று தொழுகை புக்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன, அல்லாஹும்ம பய்யித் வஜ்ஹி யௌம தபியது உஜூஹும் வ தஸ்வத்த உஜூஹ், முகங்கள் இருளாகக்கூடிய அந்த நாளில், முகங்கள் வெண்மையாகக்கூடிய அந்த நாளில் என்னுடைய முகத்தை நீ வெண்மையாக்குவாயாக, முகங்களும் போது இந்த துஆவை ஓத வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று வலது கையை கழுவும் போது அல்லாஹும்ம அஅத்தினி கிதாபி பி யமீனி, வலது கையில் ஏட்டை நீ எனக்கு தருவாயாக, வஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, இலகுவான முறையில் கேள்வி கணக்கை எனக்கு இலகுபடுத்துவாயாக. வலது கையை கழுவும் போது இந்த துஆவை, இந்த துஆலாம் மனப்பாடம் மனதில் நிக்குமா இல்லையா? அடுத்து பாருங்க, இடது கையை கழுவும் போது அல்லாஹும்ம லா துஅத்தினி கிதாபி பி ஷிமாலி வலா மின் வராஇ ظஹரி, இறைவா அந்த அந்த ஏட்டை, அமல்களினுடைய ஏட்டை எனது இடது கையிலோ அல்லது எனக்கு முதுகுக்கு பின்னாலேயோ நீ தந்து விடாதே. தலைக்கு மசகு செய்யும் போது இறைவா என்னுடைய முடிகளை நரக நெருப்பில் இருந்து நீ பாதுகாத்து விடு. இப்படி எல்லாம் நிறைய துஆக்கள். அல்லாஹும்ம ஹஃபல் ரஅஸி, என்னுடைய தலையை நீ பாதுகாத்து விடு, என்னுடைய வயரை நீ பாதுகாத்து விடு. இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய காது மசகு செய்யும் போது அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, இறைவா நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக என்னை நீ ஆக்கு. இந்த மாதிரி எந்த துஆவும், ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுகும் போது எந்த துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. நான் ஏன் இதை தெளிவாக விழாவாரியாக சொல்றேன் அப்படின்னா, உங்களை போன்ற மக்களுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் நம்ம படிக்கலையே, இதெல்லாம் இல்லையே, ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகளை தொடர்ச்சியாக அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் இன்னும் ஒரு பெருங்கொண்ட சமூகம், நம்முடைய சமூகத்தில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் தவறான முறையிலே வழிகாட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் தவறு என்று நாம் உணர்த்த வேண்டும். அதுபோன்று காலை கழுகும் போது சிராத்தினுடைய பாலத்தை வேகமாக கடைப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக. இதுல எல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத துஆக்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ணமான நிலையிலே உது செய்ய வேண்டும். அதுபோன்று அந்த உதுவின் உறுப்புகளை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தர்பியா வகுப்பு வாய்ப்பு இருந்தால் அஹ்தாஉல் உது, உது செய்யும் போது ஏற்படுகின்ற தவறுகள் என்னென்ன அப்படிங்கிற அந்த வீடியோ கிளிப்போடு என்ன செய்வோம், போடுவோம் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ். பாருங்க, உது செய்யும் போது உதுவினுடைய நன்மைகளை அறிந்து உதுவினுடைய உறுப்புகளை முழுமையாக நாம செய்யணும். இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை தான், அவங்க உது செய்யும் போது மசகு சரியான முறையில் செய்யல. நாம பக்கத்துல உது செய்யும் போது ஏதாவது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் சரியான முறையில் உது செய்யலைன்னா சொல்லி கொடுக்கணும். நாம என்ன நினைக்க கூடாது, சின்ன பிள்ளை தானே, வளர்ந்து வரும்போது சரியாகிரும் என்று விட்டு விடாதீர்கள். சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்கள், உதுவை கற்றுக் கொடுங்கள், தொழுகையை கற்றுக் கொடுங்கள். இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். அப்ப உதுவினுடைய உறுப்புகள், முகத்தை கழுவுறதாக இருந்தால் முகம் என்பது இந்த நெற்றி பகுதியில் இருந்து இங்கிருந்து இந்த தாடை வரை முகம், இந்த காது சோனையிலிருந்து இந்த காது சோனை வரை முழு முகமும் கழுகப்பட வேண்டும். சில பேர் கழுகும் போது என்ன செய்யறாங்க, இப்படி தண்ணியை தூக்கி அடிக்கிறாங்க, அது சில இடங்கள்ல படுது, சில இடங்கள்ல படுறது இல்லை. கையை கழுகும் போது இந்த பின்பகுதிகள், இந்த பின்பகுதி இருக்கா இல்லையா, இந்த பின்பகுதிகள் அது நனையப்படுவதில்லை. கால கழுகும் போது கரண்டைக்கால் சரியாக கழுகப்படுவதில்லை, குதிகால் சரியாக கழுவப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குதிகால்களை சரியான முறையில் கழுகாதவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. உது செய்யறது எதுக்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. உது செய்யறது எதுக்கு, தொழுவதற்காக. தொழுகை உதுவிலே குறை ஏற்பட்டு விட்டால் தொழுகையே பாத்திலாகிவிடும். அதனால இந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, நம்ம அன்றாடம் சாதாரணமாக செய்யக்கூடிய உதுதான், ஆனா எவ்வளவு பெரிய நன்மையை இஸ்லாம் நமக்கு தருகின்றது பாருங்கள். இதா தவல்ல அல் அப்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் உது செய்யும் போது, முஃமினான அடியான் உது செய்யும் போது
அவனுடைய முகத்தை கழுகும் போது خرج من وجهه كل خطيئة نظر إليها بعينيه مع الماء, அவன் முகத்தை கழுகும் போது இந்த கண்களின் வழியாக எவ்வளவு தவறான பார்வைகளை பார்த்திருப்போம், எவ்வளவு தவறான காட்சிகளை கண்டிருப்போம். அந்த அனைத்து பாவங்களும் தண்ணீரின் இறுதி சொட்டின் வழியாக வெளியேறி விடுகின்றது. ஒருவன் கையை கழுகும் போது அவன் கையின் மூலமாக செய்த தவறுகள் அது தண்ணீரின் இறுதி சொட்டோடு வெளியேறி விடுகிறது. காலை கழுகும் போது காலின் மூலமாக அவன் செய்த பாவங்கள் தண்ணீரின் இறுதி சொட்டோடு வெளியேறி விடுகிறது. இப்படி உதுவினுடைய உறுப்புகளை சரியான முறையிலே நாம் சுத்தம் செய்து உது செய்தால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்தவனாக, பாவங்கள் எல்லாம் தொலைந்தவனாக அவன் என்ன செய்கின்றான், வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 244வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தவல்லா ஃபஅஹ்ஸனல் வுதுஅ خرجت خطاياه من جسده حتى تخرج من تحت اظفاره. ஒருவன் சரியான முறையில், அழகான முறையில், பரிபூர்ணமான முறையில் வுதுவை செய்தால் அவனுடைய நகக்கண்களின் வழியாக இறுதி சொட்டு தண்ணீரோடு தவறுகள் வெளியேறி விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 245வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் அழகான முறையிலே உது செய்து பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று சொல்லும்போது இல்லா ஃபுதிஹத் லஹு அபுவாபுல் ஜன்னத்தி ஸமானியா, சொர்க்கத்தில் எத்தனை வாசல்கள் திறக்கப்படுகிறது? எத்தனை வாசல்கள்? 8 வாசல்கள் திறக்கப்படுகிறது. நரகத்துக்கு எத்தனை வாசல்கள்? எத்தனை வாசல்கள்? அமைதியா இருக்கிறீங்க. 7 வாசல்கள். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள். யோசித்து பாருங்கள், அன்றாடம் உது செய்கின்றோம் இல்லையா? என்னைக்காவது இந்த உதுவை செய்து முடித்தவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சில ரிவாயத்துல வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அப்படின்னு வருது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று இந்த துஆவை ஓதினால் சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக ஒருவன் நுழையலாம் என்ற ஒரு சிறப்பு, என்ற ஒரு தகுதிக்குரியவனாக நான் ஆகின்றேன் என்று என்றைக்காவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? அன்றாடம் உது செய்கிறோம் தானே, அன்றாடம் உது செய்கிறோம். இது ஒரு அன்றாடம் நாம் செய்கின்ற ஒரு செயல், 5 நேரமும் செய்கின்ற ஒரு செயல். என்றைக்காவது நாம் இந்த துஆவை ஓதி, அந்த துஆவை ஓதி முடித்தவுடன் இந்த துஆவை ஓதி முடித்தால் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் அவன் விரும்பிய வாசல் வழியாக நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, அந்த வாக்கியத்திற்குரியவர்களாக நான் ஆக வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா? வர வேண்டும். அந்த சிந்தனை வர வேண்டும். ஒவ்வொரு முறை உது செய்யும் போதும் அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த துஆவை நாம் என்ன செய்யணும்? ஓதணும். இதுவரைக்கும் எத்தனை துஆ படிச்சிருக்கிறோம்? எத்தனை துஆ படிச்சிருக்கிறோம்? பழைய வகுப்புல 3 துஆ, இந்த வகுப்புல என்ன துஆ? அந்த இன்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ஒரு 10 வசனங்கள், அது துஆ. அதற்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, அது ஒரு துஆ. குஃப்ரானக, அது ஒரு துஆ. அப்புறம் உது செய்து முடித்தவுடன் ஓத வேண்டிய இந்த துஆ, இது ஒரு துஆ. 4 3 7 துஆ படிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் உது செய்யும் போது இந்த துஆவை ஓதினால் 8 சொர்க்கத்தின் 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக அவன் செல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்துல ஒருவர் உது செய்து விட்டு வருகிறார். அவருடைய கரண்டைக்கால் கழுகப்படவில்லை என்பதற்காக வயலுல் லில் அகாபி மினன் நார், கரண்டைக்காலை சுத்தம் செய்யாதவர்களுக்கு நார், நரகம், நரகம் என்று 3 முறை சொல்கின்றார்கள். அதனால உது செய்யும் போது நிதானத்தோடு, அவசரம் இல்லாமல் பொறுமையாக நாம் செய்கின்ற அந்த உதுவினுடைய உறுப்புகள் முழுமையாக நனைந்திருக்கிறதா
அப்படிங்கறதெல்லாம் நாம நினைச்சு என்ன செய்யணும். ஏன்னா உது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க மிஃப்தாஹுஸ் ஸலா அத்-துஹூர், சுத்தம். இதுதான், இது சுத்தம் இருக்கிறதே, இது தொழுகையின் திறவுகோல். இப்ப நாம ஒரு வீட்டை திறக்கணும்னா சாவி வேணும். சாவி இல்லாம வீட்டை திறக்க முடியுமா? முடியாது. அல்லது அந்த சாவி, அந்த திறவுகோல் பழுதடைந்து விட்டாலோ, அல்லது அந்த திறவுகோல் துருப்பிடித்து விட்டாலோ, அல்லது அந்த திறவுகோல் சரியான முறையில் இயங்கலைன்னா எப்படி அந்த வீட்டை திறந்து உள்ள போக முடியும்? அதுபோன்றுதான் தொழுகையின் திறவுகோல் தூய்மை, ஒது. அப்ப இந்த ஒதுவை சரியாக நாம செய்யலைன்னா தொழுகை பாத்தில், தொழுகை பாத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப இந்த தொழுகை என்பது, தொழுகைக்கு துஹூர், தூய்மை என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நமக்கு என்ன செய்கின்றார்கள்? உணர்த்துகின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த தலைப்பின் கீழே காலையில் எழுந்தவுடன் ஒது செய்கின்ற வரை நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன, எப்படி நம்முடைய அன்றாட அந்த காலை நிகழ்வுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம காலையில் எழுந்தவுடன் செய்கின்ற பிரார்த்தனைகள் என்னென்ன, இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.